இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் முதல்வர் விஜய். இயக்குனர் பாரதி ராஜாவின் மறைவுக்கு முதல்வர் விஜய் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில், தமிழ் திரையுலகின் இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்கள் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனையும் துயரமும் அடைந்தேன். கிராமிய பின்னணியில் வாழ்வியல் உயிரோட்டத்துடன் பல வெற்றி படங்களை உருவாக்கி தமிழ் திரைப்பட உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் இயக்குனர் திரு பாரதி ராஜா அவர்கள். தனது படைப்புகளுக்காக நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு தேசிய மாநில விருதுகளை பெற்றவர். பல தலைமுறை கலைஞர்களை உருவாக்கிய அவரது பங்களிப்பு தமிழ் திரைப்பட வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும். இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்களின் மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும், நண்பர்களுக்கும், திரைப்பட துறையினருக்கும், ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பார பிரார்த்திக்கிறேன். திரைத்துறையில் திரு பாரதி ராஜா அவர்களின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க 3 நாட்கள் பயணமாக முதல்வர் விஜய் டெல்லிக்கு சென்றார். அங்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், காங்கிரஸ் தலைவர்களான ராகுல் காந்தி, சோனியா காந்தி ஆகியோரை முதல்வர் விஜய் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். சென்னையில் ரேஷன் அட்டையில் திருத்தம் மேற்கொள்ள சிறப்பு முகாம்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கீழுள்ள 19 மண்டல அலுவலகங்களில் வரும் ஜூன் 13, 2026 அன்று மக்கள் ரேஷன் அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்கல், திருத்தம் உள்ளிட்டவற்றை மேற்கொள்ளலாம். OTP மூலம் சேவைகள் வழங்கப்படும் என்பதால் ரேஷன் அட்டையோடு இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை மக்கள் கொண்டு வருவது அவசியம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஆங்காங்கே தொடர்ந்து இரவு நேரங்களில் மின்வெட்டு ஏற்பட்டு வரும் நிலையில் மின்சார தட்டுப்பாடு இல்லை என மின்வாரியத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மின்சாதன கோளாறு, மின் பகிர்மானம் ஆகியவற்றில்தான் பிரச்சினை என்றும், பெரம்பூர், வில்லிவாக்கம் போன்ற இடங்களில் திரும்ப ஒரே பிரச்சினைதான் வந்து கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த நினைப்பவர்களை காரணம் காட்டி ஆட்சி நடத்த வேண்டிய தேவையில்லை. அவர்களின் சதி திட்டங்களை முறியடிக்க தயாராக இருக்கிறோம் என அவர் தெரிவித்தார். ஒரே நிமிஷம், எங்கெங்கெல்லாம் மின்வெட்டு இருக்கு, எவ்வளவு நேரத்தில் சரி பண்றோம்னு சொல்லி நேத்து இருந்து பார்த்திருப்பீங்க. நம்மளுடைய சோசியல் மீடியாவில் ஒவ்வொரு நிமிஷமும் எந்தெந்த மின்வெட்டு எதனால் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் ஒரு தவறான நபர்கள் அதை வேண்டுமென்றே ஃபியூஸ் எல்லாம் இது பண்ணி இல்ல அங்க பவர் ஃபெயிலியர் வர வைக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு சில பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. CCTV இருந்தனால ஒரு சில பேர் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சு. CCTV இல்லாத இடத்துல கண்டிப்பா பொதுமக்கள் தான். ஏன்னா ரிப்பீட்டடா ஒரு சில இடத்துல ஒரே மாதிரியான பேட்டர்ன் வர்றப்ப நம்ம அசஸ்மெண்ட் பண்ணி பார்க்கறோம். ஏன் இந்த இடத்துல ரிப்பீட்டா பெரம்பூர்லயும் பாத்தீங்கன்னா 2 தெருக்கள்ல ரிப்பீட்டடா ஒரே மாதிரியான பேட்டர்ன் இருக்கு. வந்தோடனே அவங்க ஒரு சில பேருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு நீங்க உடனே போய் ரோட்ல நில்லுங்கன்னு சொல்லி வேணுண்டு இது பண்றாங்க. நேத்து பெரம்பூர்ல 40 நிமிஷத்துல அது ஒரு இடத்துல ஃபியூஸ் ஆஃப் ஆச்சு. ஃபியூஸ் இது மாதிரி புடுங்கப்பட்டுச்சு. 40 நிமிஷத்துல புதுசா ஃபியூஸ் போய் போட்டு 40 நிமிஷத்துல சரி பண்ணப்பட்டுச்சு. ஆனால் அது ஒரு சில பேர் தூண்டுதலின் பேர்ல அவங்களை கொண்டு போய் ரோட்ல கொண்டு வந்து பிரச்சனை பண்ணாங்க. சோ இதே தான் நேத்து மடிப்பாக்கத்துல, அரும்பாக்கத்துல ஒரு இடத்துல வயர் கட் ஆகி 11 டிரான்ஸ்ஃபார்மர் பாதிக்கப்பட்டுச்சு. அதையும் துரித நேரத்தில் அவங்க நம்மளுடைய ஃபீல்டில் இருக்க டீம் போய் சரி பண்ணாங்க. சோ எங்கெங்கெல்லாம் எதனால பிரச்சனைகள் வந்து சரி பண்றோம், ஒரு சில இடத்துல வேண்டுமென்றே செய்யப்படும் விஷயங்களையும் நம்ம யாரெல்லாம் கண்காணிக்கப்பட்டு பிடிக்கப்படுதோ அதெல்லாம் பண்றோம். பொதுமக்களும் எங்களுக்கு இதுல ஒத்துழைப்பு தரணும். ஏன்னா எங்க இதுல ரிப்பீட்டடா வருதுன்னா அவர்களும் என்ன பிரச்சனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஏன்னா CCTV இருக்கனால ஒரு சில பேரை பிடிச்சோம். CCTV இல்லாத ஏரியாக்கள்ல பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் அவங்களும் ஓரளவு யாரையாவது இந்த மாதிரி சந்தேகப்படும் நபர் இருந்தால் கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் மற்றும் சில அதிமுக நிர்வாகிகள் இன்று திமுக தலைவர் MK ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவில் நடந்த நிகழ்வுகள் மீது பெஞ்சமின் அதிருப்தி தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. திராவிட இயக்கத்தின் பரிணாம வளர்ச்சியாக திகழக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சருமான தலைவர் தளபதி அவர்களுடைய அன்பினாலும் பண்பினாலும் அரவணைப்பினாலும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் புதிதாக இன்றைக்கு இணைந்திருக்கின்றேன். ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லை என்று சொன்னாலும் தொண்டர்களை அரவணைத்து செல்லக்கூடிய அவருடைய மாண்பினை போட்டக்கூடிய வகையில் அவருடைய அன்பினால் ஈர்க்கப்பட்டு இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். இதுவரையில் நான் சார்ந்த இந்த இயக்கத்திற்கு எப்படி உண்மையாகவும் விசுவாசமாக பணியாற்றினோ அதேபோன்று இன்றைக்கு இணைந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனது களப்பணியை
மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் சொல்லக்கூடிய கட்டளையை ஏற்று நான் இந்த இயக்கத்திற்காக அரும்பாடு படுவேன் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பொதுவாக நாங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் சரி இந்த இயக்கத்தில் களப்பணி ஆற்றிதான் பழக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு அதிகார மையத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் சென்றிருக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அதேபோன்று இளைஞனுடைய தலைவர் ஆகிய இருவரும் இன்றைக்கு தொண்டர்களை வழிநடத்தக்கூடிய விதம் ஆக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி இன்றைக்கு அவர்கள் வழிநடத்தக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய மாண்பு இவற்றையெல்லாம் நாங்கள் உற்று நோக்கியிருக்கின்றோம். அந்த ஒரு நல்ல நோக்கத்திற்காகத்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கடந்த காலங்களிலே மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செய்திருக்கின்றது. இன்றைக்கு கூட அந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு ஆளுகின்ற அரசு அது தொடரக்கூடிய நிலை இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் மக்கள் நல திட்டங்கள். அப்படிப்பட்ட மக்கள் நல திட்டங்களை வகுத்து தந்து எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தொண்டர்களை அரவணைத்து செல்லக்கூடிய மாண்பு அந்த பாங்கனை நோக்கித்தான் இன்றைக்கு இந்த எதிர்க்கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இணைந்திருக்கின்றேன். தமிழக அரசு கேபிளில் 3 செய்தி சேனல்கள் நீக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. கருத்து சுதந்திரத்தை ஒடுக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படுகிறது என எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பிய நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே அந்த சேனல்களை சில செட்டாப் பாக்ஸ்களில் மட்டும் ஒளிபரப்ப முடியவில்லை என்று அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சேனல் நிர்வாகங்களுக்கு தெரியப்படுத்தி இருப்பதாகவும் விரைவில் சரி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 3 சேனல்கள் முடக்கப்பட்டது என்பது சரியான வார்த்தை கிடையாது. சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி நிறுவனங்களினுடைய தலைமை அதிகாரிகளுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த சில செட் ஆப் பாக்ஸஸ்ல மட்டும் தற்காலிகமாக அது ஒளிபரப்ப முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்ப இதை மேற்பார்வை செய்யறதுக்காக ஓவர்சீ செய்வதற்காக ஒரு வெண்டார் கூட நம்ம ஏற்கனவே அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு. அவர்கள் சென்னையில துரிதமாக செயல்பட்டு முழு வீச்சில் அதை சரி செய்வதற்காக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இது வேற தனி காரணமோ அல்லது முடக்கப்பட்டது என்பது ஏற்புடையதல்ல. அப்படி நமக்கு எதுவுமே இல்லை. முடக்கப்படும் வேகமா அந்த வெண்டார்ஸ் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. மேலும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அதுல சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.